செல்வமே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பிற்காகவும் பக்திக்காகவும் நான் உன்னை என் உயிராய் பாதுகாக்கின்றேன். குழந்தையே, இல்லாத ஒன்றை பற்றியும் உனக்கு கிடைக்காத ஒன்றை பற்றியும் நினைத்து நீ வருத்தப்படாதே. என் செல்லமே, அப்பா நான் உன்னை மறந்துவிட்டேன் என்றுதானே நினைக்கின்றாய்? என் செல்ல குழந்தையே, உன்னை எப்படி நான் மறப்பேன்? இப்பொழுதுதான் நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன். இப்பொழுதுதான் நான் உன்னை நெருங்கி வருகின்றேன் என்பதை புரிந்து கொள். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. நீ என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி கிடைக்கும் வேளையில் உன் கனவிலும் நான் வந்து நிச்சயம் உன் குழப்பத்திற்கான தீர்வை சொல்வேன். இந்த அப்பாவை நினைத்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன். நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கென ஆசீர்வதிக்கப்பட்டது எதுவோ அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது எனது கடமை. ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்கி என் எதிரில் வந்து அமர்ந்து என்னிடம் பேசு. உனது குறைகளை என்னிடத்தில் கூறு. உன் கஷ்டங்கள் யாவையும் நீங்கும் காலம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல இடத்தை நான் ஆசீர்வதித்து அதில் உன் வருகைக்காக காத்திருக்கின்றேன். நீ என்னை உணர்ந்து என்னிடத்தில் சரணடையும் போது அதில் நீ சந்தோஷத்துடனே வாழ்வாய். உனக்கு தேவையில்லாதவற்றை மட்டும்தான் உன்னிடமிருந்து நான் அகற்றுகிறேன். உனக்கு நல்லது எதுவோ, உனக்கு சரியானது எதுவோ அதை நிச்சயம் உன்னிடம் கொடுப்பேன். நீ பயப்படாமல் இரு தங்கமே. என் செல்லமே, நினைத்தவுடன் எந்த ஒரு காரியமும் நடக்காது. அதற்கு தகுந்த நேரத்தை நிச்சயம் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். சிறிய விஷயத்தை கூட பெரியதாக யோசித்து உன் மனதை ஏன் இப்படி வருத்திக் கொள்கிறாய்? எதை நினைத்தும் நீ கலங்காதே என் கண்மணியே. என் மீது நீ வைத்திருக்கும் பக்திக்காகவும் உன்னுடைய உறுதியான நம்பிக்கைக்காகவும் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் கொடுப்பேன். தீவிர நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்றாவது ஒரு நாள் நம் அப்பா நமக்கு நல்லது செய்வார் என்று காத்திருக்கும் என் பிள்ளைக்கு நினைத்தபடி வாழ்க்கையை அமைத்து தருவேன். இழப்புகளும் ஏமாற்றங்களும் அவமானங்களும் மனிதர்களின் வாழ்வில் சகஜம். இந்த பொழுது உனக்கு எப்படி வேண்டுமானாலும் முடிந்திருக்கலாம். ஆனால் நாளைய விடியல் நிச்சயமாக உனக்கு இனிதே துவங்கும். உன்னுடைய சுகமான வாழ்க்கைக்கு நிச்சயமாக இனிய ஆரம்பமாக இருக்கும். நாளை உன்னை பார்ப்பதற்காக நிச்சயம் நான் உன் வீடு தேடி வருவேன். நிச்சயம் உனக்கு